ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆஹ் உங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ஸ் கேக்குது இல்லையா? சோ தொடர்ந்து நாம 2026க்கான ஆயத்தத்தை குறித்து நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். சோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யோசுவாவை குறித்து நாம பார்க்க போகிறோம். பாருங்க, யோசுவா யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம தொடர்ந்து சுதந்திரிக்க போகிறதை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லையா? நம்ம எப்படி சுதந்திரிக்கணும், எதெல்லாம் சுதந்திரிக்கிறதுக்கு தேவை, யோர்தானை எப்படி கடக்கணும், எரிகோவை கடக்கணும், இதற்கெல்லாம் எதெல்லாம் தேவைப்படுது. போன வாரம் பார்த்தோம் எதெல்லாம் அதுக்கு தேவைக்கூடாது, எதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம்ல. ஒரிவைன்னு சொல்லட்டுமா? நிறைய பேச்சு இருக்கக்கூடாது, யாரை என்ன பண்ணக்கூடாது, எளிதில நம்பக்கூடாது, இச்சிக்க கூடாது, இந்த மாதிரி பல டாபிக்கள் நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். இன்னைக்கு எப்படி நம்ம சுதந்திரிக்க வேண்டும் என்றால், நம்ம கிட்ட இருக்க வேண்டிய அடுத்த ஒரு காரியம், நம்ம இடத்துல யோசுவா இருக்க வேண்டும். யோசுவான்னு பார்த்தோம்னா நீங்க எல்லாமே நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு தலைவர் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு. நோ, இன்னைக்கு நான் சொல்லுகிற காரியம், நீங்கள் யோசுவாவாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் சுதந்திரிக்க முடியும். பாருங்க, யோசுவாவா மாறுறது ரொம்ப ஈஸி கிடையாதுங்க. அதை குறித்து இன்னைக்கு எவ்வளவு இந்த 25 நிமிடங்களிலே கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு நம்ம கவர் பண்ணலாம். சரிங்களா? சோ பாத்தீங்க அப்படின்னா, யோசுவா என்பவன் 40 வருஷ ஒரு ப்ராசஸ். அவன் உடனடியாக யோசுவா சுதந்திரிப்பதற்கு ரெடி ஆகலைங்க. அது ஒரு 40 வருஷ ப்ராசஸ். ஆண்டவர் 40 வருஷமா அவனை பார்த்துட்டு இருக்காரு. எஸ், ஹி இஸ் த ரைட் பர்சன். அவன் தான் சரியான ஆள் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஆண்டவருக்கு 40 வருஷம் ஆச்சுங்க. அதுங்க எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யாத்திராகமம் 17:9 பாத்தீங்கன்னா, அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நிற்பேன். பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த இடத்துலதான் முதலா யோசுவாங்கிற பேர் வேதத்துல வருதுங்க. அப்போ மோசே யோசுவாவை நோக்கி என்ன சொல்றாருன்னா, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யோசுவா என்ற ஒரு தனி மனிதன் மோசே என்கிற ஒரு மனிதனுடைய விஷனோடு சேர்ந்தான். நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்றேன். யோசுவா என்கிற ஒரு தனி மனிதன் மோசேவும் தேவனும் ஒரு விஷனோட போய் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் மோசே கிட்ட பேசுறாரு, நீ பார்வோன் கிட்ட போய் எகிப்தியர் என்ன பண்ண மீட்டு கொண்டு வா, அவங்களை நான் என்ன பண்ணுவேன், கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன், இது ஒரு பெரிய ஒரு வேலை, நான் உன்னை நம்பி கொடுக்குறேன். இங்க மோசே சொல்றாரு யோசுவா பார்த்து, நீ நமக்காக. அப்போ யோசுவா ஜாயிண்ட் மோசஸ் எப்போ அப்படின்னா, வெரி ஏர்லி, ரொம்ப தொடக்கத்திலேயே யோசுவா மோசேவோடு இணைந்து விட்டார். அவருடைய தரிசனத்தில் பங்காய் மாறிவிட்டார். ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுக்க வரப்போது சொன்ன வார்த்தைகளை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நாம் இந்த நீதியை சேர்ந்து நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறதுன்னு யோவான் ஸ்நானங்க பார்த்து சொல்லுவார். ஏன் அப்படின்னா, நாம் இந்த நீதியை சேர்ந்து செய்யணும். ஒரு தரிசனத்துல ஐக்கியப்படுறது. நிறைய பேர் இருப்பாங்க. மோசே என்கிற ஒரு தலைவருக்கோ இல்ல அந்த உங்களுடைய போதகருக்கோ அந்த தரிசனத்துல என்ன பண்ண மாட்டாங்க, இணையவே மாட்டாங்க. இங்க மோசே சொல்றாரு, நீ சொல்லிருக்கலாம். மோசே என்ன சொல்லிருக்கலாம், நீ என்னுடைய ஜனத்துக்காக போய் யுத்த மனிதர்களை தெரிந்து கொண்டு போய் சண்டை போடணும். இல்ல, அப்படி சொல்லல. வசனம் சொல்லுது, நீ நமக்காக, யூ ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் விஷன் அப்படின்னு மோசே சொல்றாருங்க. தரிசனத்துல பங்காய் மாற வேண்டும். பெரிய அறிமுகம்லாம் இல்லைங்க யோசுவாக்கு. இந்த பாத்தீங்கன்னா, இந்த வசனத்துல இங்கதான் முதல் முறையா யோசுவா வராரு. ஆனா அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, யோசுவா யாரு தெரியாது, யோசுவா என்ன கேரக்டர் தெரியாது. ஆனா மோசே யோசுவாவை நம்புகிறார். ஒரு நம்பத்தக்க ஒரு பர்சனா இருக்கிறாருங்க யோசுவா. ஏன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருங்க, அதுல 6 லட்சம் பேர் யுத்த வீரர்கள், யுத்த புருஷர்கள். ஒரு
அடல்ட் எத்தனை பேர்னா 6 லட்சம் மென், ஆம்பளைங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த 6 லட்சம் பேர்ல ஒரு ஆளா யோசுவாவை மோசே செலக்ட் இல்ல. அப்போ முதலாவது யோசுவா ஒபீடியன்ட், அவன் உண்மை உள்ளவனா இருந்திருக்கிறான் மோசே. இல்லைன்னா நம்பி மோசே சண்டைக்கு போறாரு, மோசே வந்து மேல மலைக்கு போறாரு, யாருன்னா சீனியர்ஸ் கூப்பிட்டு போறாரு, ஆரோன் ஊர் 2 சீனியர்ஸ் கூட்டிட்டு போறாரு. கீழே ஜூனியர்ல யாராவது ஒருத்தர் லீட் பண்ணணும். அப்போ அவருக்கு தேவைப்பட்ட ஒரு ஆள், நம்பகமான ஒரு ஆள் யோசுவா. 2வது, நாம் யோசுவாவாய் மாற வேண்டும் என்றால் 2வது கேரக்டர் என்ன இருக்கணும்னா யுத்த வீரர்களா இருக்க வேண்டும். யோசுவா ஒருவேளை நல்ல உண்மை உள்ளவனா இருந்தாலும் அப்படியே சொங்கி மாதிரி படுத்து இருந்திருந்தானா இந்த வேலைக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு, தேர்ந்தெடுத்து இருந்திருக்க மாட்டாருங்க. நம்ம ஒருவேளை நல்ல கேரக்டர் இருக்கு, ஆண்டவர் சொல்றாரு உண்மை உள்ளவனா இருக்கிற, ஓகே கரெக்ட், பாவம் செய்ய மாட்டேங்கிற, ஓகே கரெக்ட், எல்லாமே கரெக்ட். ஆனா யுத்தம் செய்யறோமா, சாத்தானோடு யுத்தம் செய்யறோமா, இல்ல ஒரு அப்படியே யுத்தத்தை பார்த்து பயந்து ஓடுறோமா? யோசுவாவை நாம இருக்கணும் அப்படின்னா யுத்த வீரனா என்ன பண்ணணும், இருக்கணும். ஆத்தன சொல்ற சண்டை போடணுமா, யோசுவா அப்படி. அவர் மேல வயசாயிடுச்சு, மோசஸ்க்கு 80 வயசுக்கு மேல ஆகி போச்சு, கையில ஸ்ட்ரென்த் இல்ல, சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இது நடக்கும் பொழுது யோசுவா கிட்டத்தட்ட ஒரு 25 வயது, வாலிபன். மோசைக்கு கிட்டத்தட்ட 80 வயது, 55 56 வருஷம் வித்தியாசம் 2 பேருக்கும் நடுவுல. அப்போ பாருங்க, முதலாவது நம்பிக்கைக்குரியவனா இருந்தான், 2வது யுத்த வீரனாய் இருந்தான். எப்போ ஆண்டவருடைய தரிசனத்துல அவன் சேர்ந்தானோ, ஆண்டவருடைய தரிசனத்துல சேர்ந்தானோ, இங்க நடக்கிற சண்டை நல்லா தெரியும். மோசேவுடைய கரங்களை என்ன பண்றாங்க, தூக்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் ஜெயிக்கிறாங்க. மோசே கரங்களை கீழே விடுறப்போ அமலேக்கர் ஜெயிக்கிறாங்க. ஆஹா என்னடா பண்றது அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது 2 பேர் என்ன பண்றாங்க, கையை பிடிச்சி தூக்கி வச்சு என்ன பண்றாங்க, நிறுத்துறாங்க. கீழே யோசுவா சண்டை போடுறாரு, முடிஞ்சிருச்சு. ஆனா ஆண்டவர் அடுத்தது பாருங்களேன், வசனம் சொல்லுது, பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த சண்டையை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுது. இந்த சண்டை என்ன பண்ண நினைவு கூறும் பொருட்டு இந்த புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ரொம்ப அருமையா ஆண்டவர். இது வரைக்கும் யோசுவா சீன்லயே கிடையாதுங்க. யோசுவா இது வரைக்கும் வந்து உள்ளே வரல. எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க தான், மோசே, ஆரோன், ஊர் அப்படின்னு எல்லாம் எல்லாம் சீனியர்ஸ். இங்க முதல்ல எப்போ தரிசனத்துல யோசுவா வந்து சேர்ந்தானோ, சேர்ந்தவன ஆண்டவர் அவனை மறக்கலைங்க. மேபி மோசே மறந்துதான் மறந்திருப்பாரு, ஆனா ஆண்டவர் என்ன பண்ணல, மறக்கல. அவர் சொல்றாரு, நீ இந்த சண்டையை பத்தி எழுதி, நீ இதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்தது ஒரு மேபி எனக்கு தெரிஞ்சு சீனியர்ஸை வச்சு வாசிச்சிருந்திருக்கலாம். எல்லா சீனியர்ஸுகளையும் உட்கார வச்சு, இப்ப இதெல்லாம் இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் இப்போ ஒரு காரியத்தை நீ செஞ்சாகணும் மோசே, நீ யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. பாருங்க, நம்ம ஒரு சின்ன வேலை ஆண்டவருக்காக பண்ணாலும் அந்த வேலைய ஆண்டவர் மதித்து உங்களை என்ன பண்ணுவாரு, பெருமைப்படுத்துவாருங்க. ஆண்டவருக்காக ஒரு வேலையை செஞ்சு பாருங்களேன். சின்னதா டம்ளர் தண்ணிய ஊழியக்காரனுக்கு கொடுங்க, இல்ல போய் வெளியே போய் யாருக்காவது ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. சின்ன வேலையை செஞ்சு பாருங்க ஆண்டவருக்காக. ஆண்டவர் உங்களுக்கு பிரதிபலனை தராமல் என்ன பண்ண மாட்டாரு, போக மாட்டாருங்க. இங்க சொல்றாரு, அவன் காது கேட்கும்படி வாசி. ஏன் தெரியுமா மோசே, அவன் 40 வருஷத்துக்கு அப்புறம் அவன் தான் லீடர், சுதந்திரிக்க போறது அவன் தான். அவனும் இந்த தரிசனத்தில் பங்காய் மாற வேண்டும். அப்ப யோசுவா என்று நாம் உருவாக வேண்டும் என்றால் ஆண்டவருக்கா யுத்த வீரனா இருக்கணும், ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனா இருக்கணும். அப்ப சொல்லுவார் ஆண்டவர், இப்பையில இருந்தே உங்களை தகுதிப்படுத்துவாருங்க. சில விஷயங்கள்லாம் உங்க காதுல உழுவுதுன்னா சும்மா கிடையாது. ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, இவன் கேட்கும்படி வாசின்னு யாருக்கிட்டையாவது என்ன பண்ணிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. சில காரியம், எந்த காரியமுமே கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில எந்த காரியமுமே எதேச்சையா நடக்கிறது கிடையாது.
ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு கிடையாதுங்க. எல்லாமே ஆண்டோட சித்தத்தின்படிதான் நடக்குது. ஒருவேளை யோசுவா மோசே வாசிச்சதை கேட்டிருக்கலாம். கேட்கும் போது ஏதோ எதேச்சும் அவர் பேசுறாரு, நம்ம காதுல கேக்குது. ஆனா இல்ல, ஆண்டவர் சொல்லியிருக்காரு மோசே கிட்ட, யோசுவா காது கேட்கும்படி வாசி. பிகாஸ் ஏன்னா அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், தரிசனம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கான், சண்டை போடுறான் சரி, ஆனா என்ன தரிசனம்ங்கிறத என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்க, யாத்திராகமம் 24:13 வாசிச்சீங்கன்னா, 12ல இருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். பாருங்க, அடுத்த வசனம் இருக்கும். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோட எழுந்து போனான். நம்ம நிறைய நேரத்துல யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு காரியம், என்னையும் சேர்த்து, சீனாய் மலைக்கு ஏறி போனது வெறும் மோசே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். மேபி நீங்க எல்லாம் படிச்சீங்களா என்னன்னு தெரியல. ஆனா பாருங்க, வசனம் சொல்லுது, அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோட எழுந்து போனான். அப்போ இந்த 40 வருஷம் என்ன, 40 நாட்கள் மோசே என்ன பண்றாரு அப்படின்னா, மலையின் மேல ஆண்டவர்கிட்ட என்ன பண்றாரு, பேசுறாரு. இவரு ஒரு கட்டத்துல என்ன பண்றாரு அப்படின்னா நின்னுடுறாருங்க. யோசுவா என்ன பண்றாரு, மலைக்கு போறப்போ ஒரு கட்டத்துல நின்னுடுறாரு. ஆனா கீழே இருக்கிற சனங்க புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் தொடங்கினார்கள்னு வசனம் சொல்லுது. புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள். பாருங்க, ஒரு பக்கம் மோசே 40 நாள் ஆண்டவர் கூட பிரசன்னத்திலே இருக்கிறார். கீழே ஜனங்க விளையாடுறதுக்கு, ஆடுறதுக்கு, ஓடுறதுக்கு, விளையாடுறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ரெடி ஆயிட்டாங்க. கண்ணுக்குட்டி வந்துருச்சு கீழே. இங்க நடுவுல யோசுவா. இதுல அதிக தியாகம் யார் பண்ணிருக்கா அப்படின்னா யோசுவாங்க. ஏன்னா மோசே 40 நாள் சாப்பிடல, தண்ணி இல்ல, கரெக்ட் தான். ஆனா அவர் 40 நாள் ஆண்டவரோட கூட பேசிட்டு இருந்தாருங்க. இங்க யோசுவா 40 நாள் ஒண்ணுமே பண்ண முடியல, மலையில அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தியாகம் முக்கியம். எப்படி யோசுவாவை தேர்ந்தெடுத்தார் ஆண்டவர்? இத்தனை லட்சம் பேர்ல யோசுவாவை எப்படி தேர்ந்தெடுத்தார்னா, இந்த மாதிரி தியாகங்கள் முக்கியம் ஆண்டவருக்காய். 40 நாள் அந்த பக்கம் ஒரு 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 கிலோமீட்டர் தூரத்துல மோசே ஆண்டவரோட கூட பேசிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. உட்கார்ந்து ஆண்டவர் மோசையை பார்த்துட்டு இருந்திருப்பாரு யோசுவா. என்ன நினைச்சிட்டு இருந்திருப்பாருன்னா, எனக்கு ஒரு கற்பனையில் தோன்றது, ஆஹ் என்னைக்காவது ஒரு நாள் நாமளும் இந்த மாதிரி ஆண்டவரோடு கூட என்ன பண்ணணும், முகமுகமாய் பேசணும். என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணும், தரிசிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, 40 நாள் சும்மா உட்கார்ந்து இருக்கிறாருங்க யோசுவா. எனக்கு தெரியல, அவர் ஆண்டவரை துதிச்சு கொண்டிருந்தாரா, ஜெபித்து கொண்டிருந்தாரா, இல்ல மோசே கிட்ட போறதுக்கு ட்ரை பண்ணாரா, கீழே இறங்கி, ஒண்ணுமே இல்ல. ஆனா திரும்பி வரும்பொழுது யோசுவாவோட தான் இறங்கி வர்றார். அப்போ 40 நாள் யோசுவா என்ன பண்றாருங்க, கூட இருக்கிறாருங்க. பாருங்க, யாத்திராகமம் 32 ஆஹ் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். நல்லா கவனிங்க, முதலாவது அவன் ஊழியக்காரன் இருந்துச்சு இல்லையா, ரெண்டாவது இங்க சொல்லுது பணிவிடைக்காரன். ஊழியக்காரனாலாவது கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. பணிவிடைக்காரன் அப்படின்னா வேலை செய்பவன், பணிவிடை செய்பவன். அப்போ யோசுவா உயர்த்தப்பட்டது என்னமோ உண்மைதான். ஆனா 40 வருஷம் அவன் மோசேக்கு பணிவிடைக்காரனா இருந்தான். ஒரு பக்கம் தளபதியா இருந்தான், படை தளபதியா இருந்தான். ஆனா இன்னொரு பக்கம் மோசேக்கு பணிவிடைக்காரன். எங்கெல்லாம் தாழ்மை இருக்கோ அங்கெல்லாம் உயர்வு நிச்சயம்.
மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்த்தப்படுகிறவன் உயர்த்தப்படுவான். பாருங்க, 2வது, மோசே ஆண்டவரோடு சிநேகிதனோடு பேசுவது போல பேசினாருங்க. கரெக்டா? இவரு ஓரமா நின்னு பார்த்துட்டு இருக்காரு அதையும். ஏன்னா பாளையத்துல நடக்குது. ஆனா பாருங்க, வசனம் சொல்லுது, மோசேக்கு அது ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு கேஷுவல் டாக் ஆகி போச்சு வர வர. ஏன்னா ஆண்டவர் கூட டெய்லி பேசுறது அப்படின்ற போது. ஆனா இங்க யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் மோசேவை பார்த்து கொண்டு என்ன பண்றாரு? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நானும் தேவனை இப்படி முகமுகமா என்ன பண்ணணும்? தரிசிக்கணும். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வரும், ஆண்டவரை நான் முகமுகமா என்ன பண்ணுவேன்? தரிசிப்பேன். அப்போ மற்றவர்கள் எல்லாம் முறுமுறுத்து கொண்டிருந்த பொழுது நம்ம எப்படி யோசுவாவா மாறணும்? மற்றவர்கள் எல்லாம் முறுமுறுத்து கொண்டிருக்கிறாங்க. இது இல்ல, அது இல்ல, கறி இல்ல, மீன் இல்ல, முட்டை இல்ல. நாங்க சட்டி பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுருப்போம். என்னை இப்படி கூப்பிட்டு வந்து விட்டீங்க. இப்படி எல்லாம் மற்றவர்கள் சொல்லி கொண்டிருக்கிற காலத்துல ஒரு மனிதன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். ஜீசஸ். கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு பிரியாது இருந்தாங்க. எதுக்குங்க ஆண்டவர் யோசுவாவை செலக்ட் பண்ணணும்? யாரை வேணா செலக்ட் பண்ணிருக்கலாம். ஈவன் ரொம்ப டஃப் காம்படிஷன் யோசுவாக்கும் காலேபுக்குங்க. 2 பேர் தான் போறாங்க. 2 பேர் தான் போய் ஒரு தேசத்தை சுத்தி பார்க்கறாங்க. வேவு பார்க்க வரும்பொழுது 2 பேர் தான் போறாங்க. அதுல 2 பேருமே சொல்றாங்க, பாசிட்டிவா தான் சொல்றாங்க. இன்னும் கேட்டா காலேப் தான் ரொம்ப வேற ஆவிய உடையவனா இருந்தாங்க. ஆனா எதுக்கு யோசுவாவை செலக்ட் பண்ணணும்? அவன் யுத்த வீரன். அவன் உண்மை உள்ளவன். அவன் தாழ்மை உள்ளவன். அவன் தேவ சித்தத்தில பங்கு பெற்ற தேவ தரிசனத்தோடு இணைந்தான். இப்ப நாம எப்ப யோசுவாவா மாறணும்னா, இந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்கணும். தேவ தரிசனத்தோடு இணையணும். உண்மை உள்ளவனா இருக்கணும். யுத்த வீரனா இருக்கணும். ஊழியக்காரனா இருக்கணும். பணிவிடைக்காரனா இருக்கணும். தாழ்மை உள்ளவனா இருக்கணும். இந்த காரியங்கள்லாம் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா, நாம யோசுவாவா என்ன பண்ண முடியும்? மாற முடியும். சுதந்திரிப்பதற்கு நான் சொன்ன எல்லா காரியமும் தேவைதான். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதம் முழுவதும் பார்த்து வந்த எல்லா காரியமும் தேவைதான். ஆனால் யோசுவாவும் மிக முக்கியமாய் தேவை நம்ம சுதந்திரிப்பதற்கு. அந்த யோசுவா வேற யாரும் இல்ல. பக்கத்துல தேடாதீங்க, எதிர்க்க தேடாதீங்க, சர்ச்சில் போய் ஸ்டேஜ் மேல தேடாதீங்க. நீங்க தேட வேண்டியது உங்க கண்ணாடியில போய் பாருங்க. நீங்க தான் அந்த யோசுவா. அதற்கு தயாரா என்ன பண்ணணும்? ரெடி ஆகணும். இன்னொரு விஷயம் இருக்கு. நான் கடகடன்னு போயிடுறேன். என்னாகமம் 11ஆம் அதிகாரத்துல 24ல இருந்து 29 பாத்தீங்கன்னா, ரொம்ப ஸ்டார்டிங் பீரியட் யோசுவாக்கு. யோசுவா சில தவறுகளை கூட செய்யறாரு. என்ன தவறுகள் அப்படின்னா, என்ன தவறு அப்படின்னா, ஆஹ் மோசே சொல்றாரு, 70 பேருக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மோசேக்குள்ள இருக்கிற ஆவியை 70 பேருக்கு என்ன பண்றாரு? அனுப்புறாரு. 70 பேர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. இதுல 68 பேர் என்ன பண்ணிட்டாங்க? சரியா பாளையத்துக்கு வந்தாங்க. அந்த ஆவி அவருக்குள்ள போகும்பொழுது தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. இதுல மோசே சொன்ன 2 பேர் வரல. அவங்க எல்லாம் வீட்லயே இருந்துட்டாங்க. அவங்க வீட்ல இருந்தோன, வீட்ல இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம், அந்த ஆவி என்ன போயிடுச்சு? பரிசுத்த ஆவி அவர்கள் மேல இறங்கினதுனால அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மோசே கூப்பிட்டு வராத, கீழ்ப்படியாத ஒரு 2 பேர் கூடாரத்திலே இருந்துட்டாங்க. அவர்கள் மேல ஆண்டவருடைய ஆவி என்ன பண்ணுங்க? இறங்குனதுனால அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. இந்த விஷயம் மோசே காதுக்கு வருது. யோசுவா பக்கத்துல இருக்காரு. ஒரு சின்ன பையன் சொல்றான், மோசே மோசே மோசே, நீங்க 70 பேரை கூப்பிட்டீங்க, 68 பேர் கரெக்டா வந்துட்டான்னு. 2 பேர் மாத்திரம் என்ன பண்ணல? வரல. ஆனா அவனுங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கானுங்க கூடாரத்துக்குள்ள. யோசுவா கோவம் வந்துருச்சு. என்ன கோவம் வந்துருச்சுன்னா, மோசே அவர்கள் நிறுத்த சொல்லுங்க. அவங்க பேசக்கூடாது. அது எப்படி? உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஆள் மேல ஆண்டவர் எப்படி ஆவி அனுப்பலாம்? யோசுவா கிட்ட இருக்கிற ஒரு சில தவறுகள், ஒரு சில சின்ன திருத்தங்கள். மோசே சொல்றாரு, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயா? நான் சொல்லி அவங்க வரலங்கிறதுனால வைராக்கியம் காண்பிக்கிறியா? நீ என் மேல வைராக்கியம் காண்பிக்கிறியா? பல நேரத்துல நாம அப்படிதான் இருக்கோம். பல தலைவர்கள் அப்படிதான் இருக்காங்க. இந்த காலகட்டத்துல ஒருத்தன் சொல்லியிருந்தான் அப்படின்னா, யோசுவா மாதிரி, ஆமால,
நான் சொல்லி அவனுங்க வரல, அவன் எப்படி பேசலாம்? அவனை நிறுத்த சொல்லு. அவன் எப்படி ஊழியம் பண்ணலாம்? அவனை நிறுத்த சொல்லு. நான் சொல்லி அவன் வரல, சபைக்கு வராத ஆள் எப்படி ஊழியம் செய்யலாம்? பல சிச்சுவேஷன் இப்படித்தான் போகுது. இங்க மோசே சொல்றாரு, ரியல் லீடருங்க மோசே. இது மோசே குறித்ததான செய்தி இல்லை, இருந்தாலும் சொல்றேன் பாருங்க. தலைவர்னா அப்படி இருக்கணும் மோசே மாதிரி. சொல்றாரு, நீ எனக்காக வைராக்கியம் காட்டுறியா? இப்போலாம் இப்படி பேசினாதான் கூட வச்சுக்கிறாங்க எல்லாரும், இல்லையா? அரசியல்ல இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், வைராக்கியம் ஆண்டவருக்காக காண்பிக்கணுங்க. யோசுவா முதல்ல கொஞ்சம் தவறிட்டாரு. அப்ப மோசே சொல்ற காரியம் பாருங்க, எப்பா இந்த ஆவி 70 பேர்கிட்ட இல்ல, இந்த பாளையத்துல இருக்கிற எல்லார் மேலயும் இறங்குச்சுன்னா நல்லா இருக்கும். எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய ஆவி இறங்குச்சுன்னா நல்லா இருக்கும். என்ன தரிசனம் மோசேவுடைய தரிசனம் பாருங்க, கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அத மோசே அப்போ சொல்றாரு, இந்த ஜனங்க மேல எல்லாம் இந்த ஆவி இறங்குச்சுன்னா நல்லா இருக்குமே. யோசுவா உடனே திருத்திக்கிறாருங்க. அடுத்த ஒரு நல்ல குணம், தவற திருத்திக்கிற ஒரு குணம், தவற ஒப்புக்கொள்ற ஒரு குணம், தவற என்ன பண்றது, அக்செப்ட் பண்ணி எஸ் அப்படின்னு சொல்ற ஒரு குணம். அடுத்தது பாத்தீங்கன்னா, சீக்கிரம் முடிச்சிடுறேன். இப்போ 40 பேர், 40 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க. 3 பேர் உயிரோட இருக்காங்க. என்னடா 2 பேருன்னுவீங்க, இப்ப 3 பேருன்றீங்கன்னு சொல்றீங்களா? இது மோசே இருக்கும் பொழுது என்ன ஆகுமோ, 26:64 பாருங்க. என்ன ஆகும்? 26:64 பாத்தீங்கன்னா, முன்பு மோசேவும் ஆசாரியனாகிய ஆரோனும் சீனாய் வந்திரத்துல இஸ்ரவேல் புத்திரரை எண்ணும் போது இருந்தவர்களில் ஒருவரும் இவர்களுக்குள் இல்லை. அப்போ மோசேவும் ஆரோனும் என்னாங்க. இப்ப யார் எழுதுறாங்கன்னா, மோசேவும் ஆரோனுடைய மகனாகிய எலியாசாரும் என்றாங்க, கவுண்ட் பண்றாங்க இஸ்ரவேல் ஜனங்களை. அப்போ இருந்தவர்கள்ல யாருமே இல்லை. யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா, வனாந்திரத்தில் சாகவே சாவார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லி இருந்தார். எப்புன்னையின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர வேறொருவரும் அவர்களில் மீதியாய் இருக்கவில்லை. அப்ப 3 பேர் மீதி இருக்காங்க இந்த கால்குலேஷன்ல, இந்த டைம்ல. யார் அப்படின்னா, மோசே, யோசுவா, காலே. பாருங்க, இந்த இடத்துலதான் ஒரு லீடர்ஷிப் டிரான்ஸ்பர் நடக்குது. ஒரு தலைவர்களுக்கான டிரான்ஸ்பர் நடக்குது. அப்ப பாருங்க, வசனம் சொல்லுது, என்னாகும் 27:12 பாத்தீங்க அப்படின்னா, மோசே கேட்கிறாரு. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, இப்ப நான் செத்து போயிட்டேன்னா இந்த சபை மந்தை இல்லாத மேய்ப்பன் மாதிரி இருக்குமே. அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வருத்தமா இருந்து அவங்களை பண்றதுக்கு, அவங்களை ரெடி பண்றதுக்கு ஒரு ஆள் வேணுமே. நான் 40 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருந்தேனே, இப்போ ஒரு ஆள் வேணுமே, என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு. 18ஆம் வசனம், என்ன 27:18 சொல்றாரு, கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷன் ஆகிய யோசுவா எனும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை என்ன பண்ணு, தலைவனாக்கு, உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. பாருங்க, ஆவியை பெற்றிருக்கிற மனுஷன். அடுத்து நீங்க யோசுவாவா மாறணும் அப்படின்னா கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கணுங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கணும். அதுதான் ஒரு உண்மையான யோசுவாவை நீங்கள் இருக்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவின்றது இல்ல, அது அடையாளம் அப்படி எல்லாம் கிடையாது, இப்பெல்லாம் கிடையாது. ஆனா நீங்க ஆண்டவரை தொழுது, ஆண்டவர் சொல்றாரு, ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாது. இந்த ஆவியை பெற்றிருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆளே வேறொரு ஆவியை பெற்றவனா இருந்தான். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஆவியை பெற்றிருக்கிற மனுஷனாகிய யோசுவாவுக்கு அந்த கணத்தை நீ கொடு. பாருங்க, யோசுவா என்னும் தலைவன் உருவாகுவதற்கு 40 வருஷம் ஆயிருக்குங்க. அப்போ நீங்க 2026ல சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் யோசுவாவாய் உருவெடுக்க வேண்டும். ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி முட்செடியில பாதரட்சியை கழட்டி ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் செய்தார் மோசே கூட. யூதர்களுடைய முறைமையின்படி பாதரட்சியை கழட்டினா உடன்படிக்கை செய்வது என்று அர்த்தம். 40 வருஷம் கழிச்சு கானானுக்குள்ள வந்த பொழுது உருவின பட்டயத்தோடு
கர்த்தருடைய சேனையின் அதிபதி நிற்கிறார். அவர் நிற்கும் பொழுது அங்க வரும்போது ஆண்டவர் அவர் சொல்றாரு, உன் பாதரட்சை கழட்டு. பாருங்க, அங்க ஆரம்பித்தவர் ஆண்டவர் இங்க வந்து முடிக்கிறார். உடன்படிக்கை உடன்படிக்கை மாறாத தேவன் ஆண்டவர். 40 வருஷம் கழிச்சு இங்க சொல்றாரு, பாதரட்சிய கழட்டு. பாருங்க, இத்தனை நாள் யோசுவாவின் ஏக்கம், தேவனை முகமுகமாய் காணணும். யோசுவா மோசே பார்க்கும் போதெல்லாம் கூட நின்னு பார்த்துட்டு இருந்தவர் தான். தூரமா நின்னு மோசேவை பார்த்துட்டு வாட்ச் பண்ணிட்டே இருந்தாரு, என்னைக்கு நமக்கு சான்ஸ் கிடைக்கும். இங்க ஆண்டவர் அவனுக்கு காட்சி தருகிறார். உருவின பட்டயத்தோட என்ன பண்றாரு, நிற்கிறார். சேனையின் அதிபதி அப்படின்னு போட்டிருக்கு. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய பிரேயர் வெர்ஷன்ஸ். இயேசு கிறிஸ்துவுடைய பழைய ஏற்பாட்டின் வெளிப்பாடுகள் இதெல்லாம். ஆண்டவரை முகமுகமாய் சந்திக்கிறார் யோசுவா. இதுதானே ஆசைப்பட்டேன். ஏன்னா அங்க அவர் எதையுமே பண்ண சொல்லலைங்க. முச்சடியில் ஆண்டவர்னு சொல்றாரு, 40 வருஷம் நீ ஜனங்களை என்ன பண்ண, கூட்டு போகணும், இதுக்கு எகிப்துக்கு போகணும், பார்வோனை மீட் பண்ண, இதெல்லாம் இங்க எதுவுமே சொல்ல யோசுவா கிட்ட. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன 40 வருஷமா பார்க்கணும்னு நினைச்சல, அது சொல்லல, சொல்லாம காட்டுற. நீ இதுதானப்பா ஆசைப்பட்ட, நான் வந்துட்டேன். உடன்படிக்கையை மோசையில ஆரம்பிச்ச நானு உன்னை வச்சு நான் என்ன பண்றேன், முடிக்கிறேன். சோ இந்த மோசே என்ற தலைவன் உருவாவதற்கு 40 வருடங்கள் ஆனது இல்ல. சோ உண்மையுள்ளவன், தேவ பக்தி நிறைந்தவன், யுத்த வீரன், ஊழியக்காரன், பணிவிடைக்காரன், தாழ்மையுள்ளவன், பாருங்க, தேவனுக்காய் வைராக்கியம் காண்பிக்கிறவன், கடைசியா ஆவியை பெற்றிருக்கிறவன், கர்த்தருடைய ஆவியை பெற்றவன். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் ஒரு யோசுவாவா என்ன பண்ணணும், உருவாகணும். அடுத்த வருஷம் நம்ம சுதந்திரிக்க போகிறோம். யார் யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, யார் யாரெல்லாம் என்ன காரியத்தை சுதந்திரிக்கிறோமோ, அடுத்த வருஷம் கர்த்தர் கண்டிப்பா உங்களை சாட்சியா கொண்டு வந்து நிறுத்துவாரு. நீங்களே சொல்லுவீங்க, நான் சுதந்திரித்து விட்டேன் இந்த காரியத்தை. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.